இந்த கார்டன் வந்து பார்த்திங்கன்னா, கடலூர்லேருந்து சிதம்பரம் போகிற லைனில் முட்லூருக்கு முன்னாடி பக்கத்துலேயே இருக்குது. முன்னாடி இருக்குது. ஆமாம். இந்த இடத்துல வந்து பிரிட்ஜ் ஒர்க் இப்போ நடந்துட்டுருக்கிறதுனால அது இருக்கிற இது தெரியல. ரோட்லேருந்து மெயின் ரோட்லேருந்து பார்த்தோன்னா அந்த கார்டன் இருக்கிறதே தெரியல. யார்கிட்ட கேட்டு தான் வர மாதிரி இருக்கும். வந்தீங்கன்னா செமையான ஒர்த்து. நீங்கள் கேட்குற செடி இல்லை அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இல்லை. எல்லா செடிகளுமே வச்சுருக்காங்க. எல்லா பழ வகைகள், எல்லா பூச்செடி, இன்டோர் பிளான்ட்ஸ், அவுட்டோர் பிளான்ட்ஸ், அழகு செடி எல்லாமே வச்சுருக்குறாங்க. அதுவும் வந்து ரேட்டு அந்தளவுக்கு அதிகமாக கூட எனக்கு தெரியவே இல்லை. 10 ரூபா, 20 ரூபா, 30 ரூபாயிலேருந்து 100 ரூபா, 200 ரூபா வரைக்கும் வச்சுருக்குறாங்க பிளான்ட்ஸ் எல்லாமே. வந்து வாங்குறதா இருந்தால் வாங்கிக்கோங்க. அண்டு நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு செடி தான். அப்போ நாங்கள் போனப்போ மழை வர்ற மாதிரி இருந்துச்சு. சரி, அங்கே அந்த கார்டன்லேயுமே வந்துட்டு மழை வந்தாலும் ஒதுங்கி நிற்கிறதுக்கு கூட இடம் இல்லை. அவங்க வந்து அந்த க்ரீன் கலர் ஷீட் போட்டு தான் வச்சுருக்காங்க. அது மழை பெஞ்சாலும் ஒழுகுற மாதிரி இருக்கும். அதனால் நாங்கள் அப்படியே வாங்கிட்டு சீக்கிரம் கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவசரமாக வீடியோ எடுத்துகிட்டு இன்னொரு நாளைக்கு வந்து தெளிவாக எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோக்காக எடுத்துகிட்டு வந்துட்டோம். ஒரே ஒரு செடி மட்டும். செடி எனக்கெல்லாம் அதிகமாக சின்ன வயசுலேருந்தே செடி வளர்க்கணும், அப்படியே தோட்டம் நல்லா பசுமையாக வச்சுக்கணும், பூச்செடியில் நிறையா வைக்கணும், அந்தளவுக்கு ஆசை இருக்கும். போயிட்டு பக்கத்து தோட்டத்தில் இருக்க மருதாணி செடி, செம்பருத்தி செடி, அதெல்லாம் குச்சி அப்படியே வளர்க்குற மாதிரி எல்லாத்தையும் வாங்கிட்டு வருவேன். வாங்கிட்டு வந்து ஊனி வைப்பேன். ஆனால் அது நம்ம பார்க்கணும்ல, பாதுகாக்கணும்ல, அப்படியே ஒரு 2 நாளைக்கு அந்த ஆர்வம் இருக்கும். அதை அப்படியே விட்டுடுறது. அதுக்கப்புறம் அது காஞ்சதுக்கப்புறம் அதில் இன்ட்ரெஸ்ட்டே போயிடும். அந்த மாதிரி சின்ன வயசுலேருந்தே எனக்கு இப்போது திரும்பவும் அந்த ஆசை வந்திருக்கு. செடிகள் நம்ம வளர்க்கலாம் வீட்டில் வச்சு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். எந்த அளவுக்கு என்னால் முயற்சி எடுத்து வளர்க்க முடியுதோ. இப்போல்லாம் வீட்டில் தான் இருக்கிறதுனால என்னால் முடிஞ்ச அளவுக்கு கண்டிப்பாக சின்ன வயசில் செஞ்ச சேட்டையெல்லாம் செய்யாமல் இப்போ வளர்க்கலான்னு ஒரு முடிவு எடுத்திருக்கேன். நல்லபடியாக வளர்ப்பேன். பார்க்கலாம் எந்த அளவுக்கு நானும் வளர்க்குறேன். நான் எனக்குள்ளேயே ஒரு சேலஞ்ச் எடுத்துக்கிறேன் வளர்க்குறதுக்கு. ஏன்னா பூச்செடிகள்லாம் பார்க்குறதுக்கே அழகாக இருக்குது. அது அது ஒரு தனி நமக்கு வந்து ஒரு ஃப்ரெஷ்னஸையும் ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ அந்த மாதிரி இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. நல்ல ஒரு ஒரு மனசுக்கு மகிழ்ச்சியாக பார்க்குறப்போ அந்த செடிகளை நம்ம வளர்த்த செடி அப்படின்னு பார்க்குறப்போ பார்ப்போம் எந்த அளவுக்கு நான் எஃபோர்ட் போட்டு இது பண்ணுறேன்னு அப்டேட் பண்ணுறேன். நான் செடி வளர்க்குறத பற்றி திரும்ப நான் வந்து போகணும். இந்த இதுக்கு அன்றைக்கி போயிட்டு நல்லா செடி அதிகமாக வாங்கலை. அதனால் நான் திரும்ப போயிட்டு எல்லா செடிகளுக்கும் பொதுவாக ப்ரைஸ் எல்லாம் என்னென்ன இதுன்ட்டு திரும்ப விலையை கேட்டு எவ்வளோ செடி வாங்க முடியுமோ என்னால் அந்தளவுக்கு நான் செடி திரும்ப வாங்கிட்டு வந்து வைக்க போகிறேன். நான் அதுக்கு முன்னாடி பேஸ்மட்டம் மண் இதெல்லாம் ரெடி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளானோட இருக்குது. இன்றைக்கி அதை ரெடி பண்ணிட்டு தான் அது எல்லாமே செய்யணும். எல்லாமே செட் ஆகும் போல். ஆனால் அந்த மண் மட்டும்தான் எனக்கு செட் ஆகாதுன்னு தோணுது. ஏன்னா வந்து இங்கே வெறும் நாங்கள் இருக்கிற இடம் வந்து கடலுக்கு பக்கத்துலன்றனால வெறும் மணலாக இருக்குது. எந்த செடி வச்சாலும் இதில் என்ன செடி வச்சா வரும் அப்படின்ற அளவுக்கு ஒரு டவுட்டோடையே இருக்குது. அந்த மண்ணை தான் ஃபஸ்ட்டு ரெடி பண்ணணும். இது காய்கறி கழிவுகள் போட்டு அந்த வெர்மி கம்போஸ்ட் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ணி வச்சுருந்தா அதை வெளியில் தான் வச்சுருக்கேன் நான். பின்னாடி வந்து மாடு ஆடு வந்து அதில் போடுற காய்கறியை பூரா அது அப்படியே மேலாக அதை மட்டும் அப்படியே அழகாக சாப்பிட்டுட்டு ஓடிடுது. சரி, அதை போய் விரட்டவும் முடியல, பற்றி விடவும் முடியல. அது தின்னுட்டு போகுது அப்படின்ற விட்டுட்டு இப்போ கடைசியில் வெறும் அதில் போட்ட தேங்காய் நாரும் மண்ணும் மட்டும் தனியாக கிடக்குது நான் சேர்த்து வச்சுருக்கேன் வெர்மி கம்போஸ்ட்டில். அதுலேயும் இப்போ 2 நாள் பேஞ்ச மழையில் அந்த மழை தண்ணியும் இறங்கி ஒரு மாதிரி ஆயிடுச்சு. தண்ணி தேங்கி நின்றுடுச்சு அதில். அவரப்போ அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கீழே கொட்டி விட்டுட்டு வெறும் பக்கெட்டாக எடுத்து வச்சுருக்கேன். இனிமேல் இந்த செடி வளர்க்குறதுக்காக அதை எடுத்து கொஞ்சம் திரும்ப பத்திரப்படுத்தி வைக்கணும். இந்த ரோஸ் செடிலாம் வந்து பார்த்திங்கன்னா 4 செடி 100 ரூபாய்க்கு தரோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. பூவெல்லாம் பூத்துட்டு தான் இருக்குது எல்லாமே அவங்கக்கிட்ட இருக்கிறப்ப. நம்மக்கிட்ட வர்றப்போ எப்படி ஆகுமோ.